தொடர்ந்து இலங்கை தேர்தல் சார்ந்த பல்வேறு விவரங்களையும் பார்வைகளையும் முன்வைப்பதற்காக நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இரண்டாவது சுற்றுக்கு இலங்கை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போகுது. இப்போ இவங்களோட இரண்டாவது சாய்ஸ், மூன்றாவது சாய்ஸ், அதாவது ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்தவர்களோட இரண்டாவது மூன்றாவது சாய்ஸ் என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கு. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அபிநயா, இப்போ திரு கோலாகலம் சொன்னது போல ஒரு அட்வான்டேஜ் ஃபார் சஜித் பிரேமதாச இந்த விருப்ப வாக்குகள்ல கிடைக்கலாம். இதைதான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசும்போதும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கைன்னு போகும்போது அது அனுராவுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்புகளை கூடுதல் ஆக்குங்கிற கேள்விகள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இருந்தது 4% குறைவான அந்த வாக்கு வித்தியாசமா 2 பேருக்குள்ள இருந்தது. ஆனால் இப்போ அது 7% இருக்கக்கூடியதை பாக்குறோம். இன்னொன்னு, அனுராவுடைய கட்சியிலிருந்து ரொம்ப அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் குறிப்பிடுறது, ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க டிக்ளேர் பண்றாங்க அனுரா வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இப்ப அனுரா முன்னிலையில இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. 1.3 மில்லியன் வாக்குகள்ல நாங்க லீடிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது இன்சைட் இன்ஃபர்மேஷன். இப்ப கவுண்டிங் இன்னும் ஆன் த ப்ராசஸ். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து வரக்கூடியதுல இருந்தும் அங்க களத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கறதுலயுமே கூட அனுரா ஒரு இன்னும் அட்வான்டேஜ் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னா 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கக்கூடியதை இந்த ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுல இருந்து சஜித்தால ஃபில்அப் பண்ண முடியுமாங்கிறதுதான் கேள்வி. திரு கோலால சீனிவாசன் சொன்னது போல முக்கியமானது, அரியணை திருநூறுக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் நிச்சயமா இரண்டாவது வாக்காக சஜித்துக்கு தான் வாக்களித்திருப்பாங்க. ஏன்னா அங்க இலங்கை குடியரசுக் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே சஜித் பிரேமதாசாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, இதுல இன்னொரு சிக்கல் இருக்கிறது. இதுல நம்ம முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா பலரும் அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் முதல் வாக்குடைய கூட நிறுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை பயன்படுத்தியிருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது. எனவே அது முழுமையாக சஜித்துக்கான கூடுதல் அட்வான்டேஜை கொடுத்துருமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ அனுராவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல் வாக்கோடையே கூட நிறுத்திருக்கலாம், ரெண்டாவது வாக்கு அவங்க செலுத்திருக்க மாட்டாங்க. அதே போல சஜித்துக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது ரணில், இப்போ ரணிலுக்கு வாக்களிக்கக்கூடியவருடைய இரண்டாவது சாய்ஸ் யாரு அப்படிங்கிறதுல இருந்துதான் இப்போ நீங்க ரணிலுக்கு வாக்களிச்சவங்க ரெண்டாவது சாய்ஸா வாக்களிச்சுதான் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், ஒரே கட்சியில ஒன்றா பயணித்தவர்கள். ஆனா அதுல எத்தனை பேர் அந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை செலுத்தினார்கள்ங்கிறதும் கேள்வியா இருக்குன்றாங்க. ஏன்னா முதல் முறையா இலங்கை இப்படி விருப்ப வாக்குகளை நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. அதுக்கு இந்த முறை மும்முனை போட்டிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே அந்த விருப்ப வாக்கையும் பதிவு செய்யணுங்கிற அந்த கேம்பெயின் நடந்தது. குறிப்பா தமிழ் மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மாவட்டங்கள், 5 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கு. அங்க எல்லாமே அது முழுமையாக அதற்கான ஒரு பரப்புரையும் செய்யப்பட்டுச்சு. நீங்க முதல் வாக்கு இல்லைன்னா இரண்டாவது வாக்குரிமையாவது இங்க அளிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில சஜித்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனா தற்போதைய நிலையில அனுரா தான் இன்னமும் முன்னிலையில இருக்கிறாரு. காலையில ரொம்ப பெரிய ஒரு தபால் வாக்குகள்ல பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருந்துச்சு. 30% வாக்கு வித்தியாசத்துல அவர் சஜித் பிரேமதாசை விட கூடுதலாக இருந்தார். அதுக்கு காரணம் தபால் வாக்குகள்ல பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அவங்க தொழிற்சங்கங்களோடு இருக்கக்கூடியவர்கள். தொழிற்சங்கங்கள் எல்லாருமே இப்ப அனுரகுமார திசநாயக்கவுடைய அந்த கட்சியை அவங்க கேண்டிடேட்ஸை தான் ஆதரிக்கிறதுனால அந்த இடமும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 13 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு இடத்துல இருந்து, ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருந்து தன்னுடைய வெற்றியை அது பாதிக்காதுங்கிற இடத்துல இருந்தும் அனுராவுடைய தரப்புல இருந்து அவங்க நாளை அவர் பொறுப்பேற்பாரு, செக்ரட்டரியேட்ல, பிரசிடென்சியல் செக்ரட்டரியேட்ல ஸ்வேரிங் எல்லாம் இருக்குங்கிற அளவுக்கு சிம்பிளா பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப கான்பிடென்டா பேசக்கூடியதையும் பாக்குறோம். அப்படி திரு கார்த்திகை செல்வன், இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப தமிழர்களோட சாய்ஸா அனுரகுமார இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த எண்ணிக்கைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா அது அப்படியா இல்ல அப்படின்றது வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தெரிய வந்தது. ஒருவேளை இரண்டாவது சாய்ஸ்ல அனுரகுமார தமிழர்களோட சாய்ஸ்ல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுவும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா திருகோணமலை மாதிரியான ஒரு தேர்தல் மாவட்டத்துல அனுரகுமாராவுக்கு ஓரளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்கள்லயும் கூட முதல் வாக்குகளா அவர் 8% 10% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு தமிழர் பகுதிகளிலுமே.
அங்க வந்து அதிகமா சஜித் பிரேமதாசா, அதுக்கு பிறகு அரியநேந்திரன், ரணில் இப்படி இருந்தாலும் கூட 10% இரட்டை இலக்க வாக்குகளையும் அவர் பெற்றிருக்காரு. அதனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பாக்குறாங்க. நிறைய இந்த முறை வந்து தென்னிலங்கை, அதே போல வடக்கு, கிழக்கு எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாய்ப்பாக, சாய்ஸாக அனுரா இருந்திருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் சிஸ்டம் சேஞ்சுங்கிறதும் அவங்கள ரொம்ப பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்கக்கூடியதா இருக்கு. பொருளாதார நெருக்கடி தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு மாதமாக இலங்கையினுடைய கள நிலவரங்களை முழுமையா பதிவு செய்துட்டு இருக்கிறோம். நீங்களும் சிவரஞ்சனி உள்ளிட்டவர்களாம் நிறைய செய்திகள் நம்ம இதை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போதும் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இன்னொரு குறிப்பான அம்சம், ஏன் தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பாங்கன்னா, இந்த முறை சிங்கள பேரினவாதம்ங்கிறத முதன்மைப்படுத்தி அவங்க வந்து 3 பேருமே எங்க தேர்தல் பரப்புரை செய்யல. அதனால இங்க வந்து சிங்களர்கள் வெர்சஸ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த தன்மையில இந்த முறை வந்து தேர்தல் பெருமளவுக்கு கூர்மைப்படுத்தப்படலை அந்த பரப்புரைங்கிறது. அதனாலையும் இந்த வாக்குகள் இவருக்கு வந்திருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில பெருமளவுக்கு இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்று அரசியல் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். 75 ஆண்டு கால இந்த தேர்தல் அரசியல்ல இலங்கையில பெரிய அளவுக்கான பின்னடைவு, நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திச்சதுக்கு இவங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க தான் காரணங்கிற அடிப்படையில தான் நீங்க ராஜபக்சே பாத்தீங்கன்னா தெரியும். நமல் ராஜபக்சே வந்து இன்னைக்கு 5வது இடத்துல தான் இருக்கிறாரு. அரியநேந்திரனுக்கு அடுத்த கட்டத்துல தான் இருக்கிறாரு. நீங்க ஒரு இதை பார்க்க முடியும், இந்த ஷிஃப்ட் அப்படியே நடந்திருக்குது. அதாவது ராஜபக்சே கடந்த முறை கோத்தபய ராஜபக்சே 50% வாக்குகளை பெற்று 2019 அதிபராகிறாரு. அந்த தேர்தலில் 3.16% தான் இவருக்கு அனுராக்கு கிடைச்சது, ஏகேடிக்கு. ஆனால் இந்த முறை அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ராஜபக்சே அவருடைய கட்சி அந்த வாக்குகள் அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிருக்குது, அனுராவுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அனுராவுடைய இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வந்து நமல் ராஜபக்சே இருக்காரு. மஹிந்தாவுடைய மகன் நமல் ராஜபக்சேவுடைய வாக்கு சதவீதம் பார்த்தாலும் அப்படியேதான் இருக்குது. இந்த ஸ்விஃப்ட் வந்து இந்த 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வந்துருக்குது. அந்த நெருக்கடியில 16 மணி நேரம் மின்வெட்டு இதெல்லாம் சந்திச்ச பிறகு அந்த மக்களுக்கு வந்து நம்மில் ஒருவராக, எளிய மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தராக வரணுங்கிற இடத்துல இருந்துதான் இப்ப அனுராவுக்கான வாக்களிப்பா மாறிடுச்சு. நீங்க வந்து ஜேவிபியோட தொடக்க காலம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. பல கொலைகளை செஞ்சிருக்காங்க, இன ரீதியான தாக்குதல்களை நடத்திருக்கிறாங்க. அது பேண்ட் ஆர்கனைசேஷன், கொஞ்ச நாளைக்கு அந்த தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியாலாம் இருந்திருக்கிறது. ஆனால் அனுரா வந்து வேற ஒரு தலைமையாக இருக்கிறார். அவர் 87 ஜேவிபிக்கு வந்த பிறகு பள்ளி காலத்துல, அதுக்கு பிறகு அவர் வந்து கடந்த 20 ஆண்டுகளா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அமைச்சரவையிலையும் ஒரு சில காலங்கள் இருந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில இருந்தும் நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கிறது. அதனால அந்த இப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி இன்க்ளூசிவான ஒரு இடத்துக்கு தான் நகர்கிறோம்ங்கிறாங்க. நேற்றைக்கு நம்ம சொல்லதிகாரத்துல பேசின சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கக்கூடியவர், அவரும் என்னன்னா சஜித்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், ஒருவேளை அனுரா வெற்றி பெற்றாலும் அவரோடும் எங்களால உரையாடலை நடத்த முடியும், நகர முடியுங்கிறாங்க. அனுரா வெற்றி பெறுவதுங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து உறுதி செய்யறாங்க. ஒரு கடைசி கட்ட நெருக்கடிகள், இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னால அவர் வந்து 50% வாக்குகளை பெற முடியல. முதல் முறையா ஒரு விருப்ப வாக்கு எண்ணிக்கை போயிருக்குனாலும் இன்னமும் அட்வான்டேஜ் அனுரா அப்படின்னு தான் இருக்கு. அபி, இலங்கை தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விவரங்களையும் அது சார்ந்த பார்வையும் பகிர்ந்ததற்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு சென்றிருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக மற்ற செய்திகளை வழங்குகிறார் நெறியாளர் லாவணி. நன்றி அபிநயா.